செருப்பு வீசப்பட்டதை பற்றி காணொளியே வந்தது. ஒரு காலனி நோக்கி அவரை நோக்கி வீசப்பட்டதாக ஒரு புகைப்படம், வட்டமிட்டு காட்டப்படுகிற புகைப்படம் என்னுடைய வந்தது. கல் வீசப்பட்டதாக நான் அறியவில்லை. இது செருப்பு வீசப்பட்டதை பற்றி வந்திருக்கிறது. யாராவது ஒரு விஷயமே எப்படி செய்திருக்கலாம், அது பெரிதப்படுத்தப்படாமல் விடப்பட்டிருக்கிறதோ என்று தோன்றுகிறது. இல்லை என்றால் அங்கேயே கூட ஏதாவது மோதல் நிகழ்ந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. மொத்தத்தில் விஜய் அவர்களுடைய அரசியல் வளர்ச்சி சிலரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்பதை இப்போதைய சில விமர்சனங்களிலும் பார்க்க முடிகிறது. ஆனால் சமூக வலைத்தளங்களில் கருத்து ரீதியாக மோதிக்கொள்கிறவர்களை நான் பல கருத்துக்களை கடந்த சில மணி நேரங்களாக நான் பார்த்து கொண்டிருக்கும் போது விஜய்க்கு ஆதரவாக மிக கணிசமானோர் கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராகவும் கணிசமானோர் பதிவிட்டு வருகிறார்கள். விஜயை விமர்சிப்பவர்கள் அவருடைய நீண்ட பயணத்தை தான் மிக குறிப்பாக விமர்சிக்கிறார்கள். இந்த குற்றச்சாட்டு, இந்த விவகாரம் பொறுத்தவரை நிச்சயமாக முழுமையான தீவிரமான விசாரணைக்குரிய ஒரு கவலைக்குரிய விவகாரம் இது. ஆகவே எதிர்க்கட்சியினுடைய குற்றச்சாட்டு வெறும் அரசியல், எல்லாம் இது ஒரு விபத்து தான், நாங்கள் பாருங்கள் எவ்வளவு அக்கறையோடு வந்தோம் என்று சொல்லிவிட்டு இதை மூடி மறைக்கிற முயற்சியை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. தமிழக அரசாங்கம் தன்னுடைய கடமையை நிறைவேற்றவில்லை என்று நான் சொல்லவில்லை. விபத்துக்கு பிறகு, இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு, கொடூரமான இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு அங்கே மருத்துவ வசதியை தருவதற்கு மிகப்பெரிய முனைப்பை தமிழக அரசு காட்டியிருக்கிறது. பக்கத்து மாவட்டங்களில் இருந்தெல்லாம் டாக்டர்கள் வந்திருக்கிறார்கள். பக்கத்து மாவட்டங்களில் இருந்தெல்லாம் ஆம்புலன்ஸுகள் வரவழைக்கப்பட்டிருக்கின்றன, மருத்துவ உபகரணங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. அதெல்லாம் சரி. ஆனால் நடந்த நிகழ்ச்சியின் பின்னணியில் வேறு ஏதாவது அம்சங்கள் இருக்கிறதா என்பது ஆராயப்பட வேண்டும். இல்லை என்றால் ரைட்டு, அது தெளிவாக்கப்பட்டு விட்டால் இது ஒரு வெறும் நியர் ஸ்டாம்பீட் ஆக்சிடென்ட் என்றால் ரைட்டு. ஆனால் அதற்கான சூழல், அதற்கு யார் பொறுப்பு என்பது தெரிய வேண்டும். சில காரணிகள் சந்தேகங்களை எழுப்பி இருக்கிறதுனால தான் நம்ம இந்த கேள்வியை எழுப்புகிறோம். இல்லாவிட்டால் நாம் இதை எழுப்ப போவதில்லை. அரசியல்வாதிகளுக்கு இதில் அரசியல் இருக்கிறது, நமக்கு இதில் அரசியல் இல்லை. நம்முடைய நோக்கம், அதாவது இது போன்ற சம்பவங்கள் எதிர்காலத்தில் வராமல் இருப்பதற்கு, இது வெறும் விபத்தாகவோ ஸ்டாம்பீடாகவோ கூட்ட நெரிசலாகவோ இருந்துவிட்டால் அது நல்லது. இல்லை என்றால் வேறு ஏதாவது காரணிகள் இருந்தால் அப்படிப்பட்ட குற்றங்கள் எதிர்காலத்தில் தடுக்கப்பட வேண்டும், அப்படிப்பட்டவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். அதற்காகத்தான் நாம் இதை பேசிக்கொண்டோம். நிச்சயமாக. இப்போ அடுத்த அந்த பெரும் துயரத்திற்கு சம்பவம் நிகழ்ந்த பிறகு தன்னுடைய காரில் திருச்சி விமான நிலையம் சென்று புறப்படுவதற்கு எத்தனித்தார். ஓரிரு செய்தி நிறுவனங்கள் அவர் கரூர் செல்ல முடியுமா என்று முயற்சித்து காவல்துறை அனுமதி தர வாய்ப்பில்லை என்று உணர்ந்து கொண்டு அவர் புறப்படுகிறார் என்று அவர்கள் யூகத்தின் அடிப்படையிலோ யாருடனோ பேசியோ அந்த செய்திகளை வெளியிட்டதை நான் தொலைக்காட்சியில் கேட்டிருக்கிறாங்க. இல்லை, கேட்டதாக இவர்கள் பேசி தெரிந்து கொண்டார்களா? அவருடைய பயணம் தாமதமாகலாம், கரூரில் போய் பார்க்கிறாரா என்கிறது குறித்த எதிர்பார்ப்பும் இப்போது நிலவுகிறது என்று அவர் ஏர்போர்ட்டுக்குள் போகும்போது இந்த அனௌன்ஸ்மெண்ட், இந்த செய்திகள் எல்லாம் வருகின்றன. என்னை பொறுத்தவரை அவர் செய்தியாளர்களை சந்தித்து நடந்தது குறித்து தனது அதிர்ச்சியும் வருத்தத்தையும் தெரிவித்து அப்போதே அவர் கருத்து தெரிவித்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும்.